ரிஷபராசி இப்போ அங்கே தான் வந்து குருவே இருக்காரு. அது ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பயிற்சி ஆவார். அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ எங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கு, ஜென்மத்தில் இருக்கிறத விட இந்த பார்வைகளுக்கு அதுக்கு தான் வந்து பலம் அதிகம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்று, நீங்களே ஜோசியர்கிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் ஜோசியம் வருதுன்னு நினைக்கிறேன். ஜோசியம் ஒன்றும் பெரிய வித்தியா பிரம்ம வித்தியெல்லாம் கிடையாது. இது ஒரு கணிதம்னு தானே சொல்கிறேன். கணித அறிவு எவரவருக்கெல்லாம் புதன் வலுத்திருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் ஜோசியம் வருன்றதுக்கு நீங்களும் ஒரு நிரூபணம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருஷங்க, உண்மையிலே நல்ல வருஷம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. 11ஆம் இடத்திற்கு சனி போடுறாரு. அடுத்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி குரு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 10ஆம் இடத்திற்கு இவர் ராகு வராருன்னா கூட 2 மேஜர் பிளானட். இப்போ ஒரு 2 பிளானட்னா 30-30%. 100க்கு அதுலயே வந்து 60 மார்க் எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. ஏன்னா 2ல குரு இருந்தா எப்பவுமே நல்லது செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பணம் வருங்க, காசு தானே எல்லாமே. பின்ன என்னங்க, பணம் வந்தா போருங்க. உண்மை மனதின் கண்டிப்பாக உண்மை. பணம் வந்து அம்மாவை தாங்க விலைக்கு வாங்க முடியாது, மற்ற எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம். எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம். பணம் இருந்தால், பணம் தாங்க அந்த சின்ன சதுர காகிதம் தாங்க லைஃபையே தீர்மானிக்குது. பணம் இருந்தால் 10ம் செய்யும், 10ம் செய்யும், 10ம் போகும், எதை வேணாலும் சாதிக்கலாம். 2ல் குரு இருந்தால் பணம் வரும். அப்போ மே மாதத்திற்கு பிறகு இப்போ இருக்கிற பண பிரச்சனைகள் தீரும். 11ஆம் இடத்துல சனி இருந்தால் வெற்றியை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், தொட்டது துலங்க வைப்பார். ஆக ஒரு 2 வருஷம் சூப்பர். 2025-26 ரிஷபராசிக்காரர்களுக்கு டாப்பாக இருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். அப்போ மார்ச் மாதத்துலேருந்தே, குறிப்பாக ஏப்ரல் மாதத்துலேருந்தே பாசிட்டிவான விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். பணம் வரக்கூடிய சூழல்கள் மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிக்குது. மற்றபடி வந்து மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கோ இல்லையோ இந்த 2 விஷயத்திலேயே நல்லா ஆயிடுவீங்க. இந்த தொழில் செய்யறவங்களுக்கு, இல்ல ஆபீஸ்ல இப்ப வேலையை நான் வந்து வேற வேலை மாத்தலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, வீட்டுல இருக்கிற பெண்மணிகளுக்கு நான் சுய வியாபாரம் ஏதாவது பண்ணணும்னு நல்லா இருக்குதுங்க. எல்லாருக்கும் பொதுவாகவே நான் மறுபடியும் சொல்ற மாதிரி அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்புல தான் எல்லாமே இருக்குது. ஆனாலும் பொதுவாக சனி 11ஆம் இடத்துல வரும்போது பெருத்த நஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆகவே ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும். பெண்களுக்கு நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருமே ஏதாவது வீட்டிலேயே சொந்தமா பண்ணலாம். யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த வருஷம் இந்த வருஷம். அதனால எதுவுமே நல்லா இருக்கக்கூடிய, பண விவகாரங்கள் நல்லா இருக்கக்கூடிய, உண்மையை பேசுவோமே, பணம் இருந்தாலே பாதி தெம்பு வந்துருது இல்ல. அப்ப அந்த பணத்தின் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளை அத்தனையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கோல்டன் இயர்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாமே அப்படியே சீராக இருக்கும். இன்னொன்னு, 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 40 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும். நான் அதுக்காக அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றார் போலதான் பலன் நடக்கும்னு சொல்லுவேன். அப்ப எல்லாம் நல்லா நடக்கும்னா ஒரு 25 வயசுக்காரருக்கு என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும், காதல் கிடைக்கும். லவ்வரே இல்லாதவருக்கு லவ்வராது கிடைக்கும். கல்யாணம் தாங்க ஆகல, ஒரு புதுசா காதலர் கிடைத்தார், காதலி கிடைத்தார்னு ஒரு வரும் இல்லையா? மனசு சந்தோஷமா இருக்கணும், வெற்றிகள் கிடைக்கணும். அப்போ மனசு சந்தோஷமா இருக்குன்றது வயதிற்கேற்றார் போல வேறுபடும். ஒரு 60 வயசுக்காரருக்கு காதல் வராது, அவருக்கு அந்த நேரத்துல பேரம்பேத்தியோ அல்லது அவருடைய ஆரோக்கியத்தை பத்தியோ ஒரு சந்தோஷம். ஆக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மனம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வெற்றியாக இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், எது தொட்டாலும் ஓரளவுக்கு தொலங்கும், பணம் வரும். பணம் வருவதால பிரச்சனைகளை நல்ல விதமாகவே சமாளிச்சுக்க முடியும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், ஒரு சந்தோஷம். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த வருஷம் பரவாயில்லைங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி கண்டிப்பாக இருக்கும். இதுல வந்து அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த மீனத்திலேருந்து 3ஆம் பார்வையா பாக்குது. நிறைய பதிவுகள் என்ன போடுறாங்கன்னா 3, 7, 10ஆம் பார்வைகள்ல சனியுடைய தாக்கம் இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்து? பார்வைகள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள், பார்வைகள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள். குருவின் பார்வையில வந்து நல்லவைகள் நடக்கும், சனியின் பார்வைகள்ல கெட்டவைகள் நடக்கும்னு விஷயம். பொதுவாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து 3ஆம் பார்வையால ராசியை பார்ப்பாரு. கொஞ்சம் பிடிவாதக்காரர் ஆவீங்க, இருந்துட்டு போங்க, நல்லவைகளுக்கு பிடிவாதம் நடக்கும். சனியின் இருப்பை கவனிக்க வேண்டும், குருவின் பார்வையை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. சில விஷயங்கள்ல என்னதான் நடந்தாலும் சரி, வயசான இப்போ குரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து ஒரு நிலையில 8ஆம் வீட்டையும் அவர் பார்ப்பார் அப்படின்ற ஒரு கணக்கு உண்டு. அப்போ சில பணம் வருது, தவறான வழிகளில் செலவாகும். செலவு பண்ணத்தானே செய்வீங்க, வர்ற பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. ஆக எல்லாம் கலந்து தான் நடக்கும். பொதுவான பலன்கள் தான் இப்போ நம்ம பேசுறோம். மற்றபடி நுணுக்கமான பலன்கள் அவரவருடைய ஜாதக அமைப்புகள்ல. பொதுவாக 2, 11ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன, நல்ல அருமையாக இருக்கின்றன. துலங்கக்கூடிய, தொட்டு துலங்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருஷம் ரிஷபராசி எல்லாரும்.
பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.